பிரைஸ்லோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரை துதித்து நாம் மகிழ்ப்படும்படியாக ஒரு சின்ன ஒரு டாபிக் பார்ப்போம். என்னென்னா, விசுவாசத்தில் ஆவியில் நிறைந்து செபிக்கணும். செபித்து என்ன செய்யணும்? சுகமளிக்கிற வரத்தை பெற்றுக்கணும். நம்ம எப்படி விசுவாசத்தில் ஆவியில் நிறைந்து செபிக்க முடியும்? விசுவாசம் என்ன? நம்பப்படுவதையும் காணப்படாதையும் நிச்சயமாக இருக்கிறது. நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கைன்றது ஒருத்தர் மேலே வைக்கிற ஒரு இது, அவங்க செய்வாங்க அப்படின்னு. விசுவாசன்றது நம்ம காணவே முடியாது. காண முடியாதபடி என்ன செய்யணும்? அந்த இது மேலே அந்த ஒரு பொருளோ இல்லை ஒரு இதோ ஒருத்தங்களை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் விசுவாசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? வரங்களை தராரு. ஆவியில் நிறைஞ்சு செபிக்கும் போது விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தால் என்னுடைய மகிமை காண்பாயின்னு சொல்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். ஒன்றா என்ன? எல்லாம் கூடும்னு என்ன அர்த்தம்? எல்லாமே கூடும். நினச்சிட்டு எல்லாமே சாதிக்க முடியும் விசுவாசத்தினால. அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனான. கண்ணை மூடியும் விசுவாசிச்சு ஈசாக்கா பலியிடுன்னு சொன்னார் ஆண்டவர். உடனே என்ன பண்ணான்? தன்னோட ஒரே பாலகனை கொண்டு போயிட்டு என்ன செய்யறான்? பலியிடத்துக்கு போயிட்டான். கத்தியை ஓங்கும்போது ஆண்டனை சென்று இல்லை கை போடாதேன்றார். ஏன்னா அவர் அவனுக்கு டெஸ்ட் கொடுக்குறாரு. அவன் விசுவாசிக்கிறானா, விரும்புகிறானா, நேசிக்கிறானா, தன்னை மகனை விட அதிகமாக நம்மளை நேசிக்கிறானான்ட்டு என்ன செய்யறான்? ஆண்டவர் அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறார். அப்போ அதில் என்ன செய்தான்? அவன் பாஸ் பண்ணிட்டான். விசுவாசத்தில் ஆபிரகாம்லாம் செய்தான், பாஸ் பண்ணேன்னா. அதனால தான் ஆண்டவர் அவனை ரொம்ப நேசித்தார். ஸ்நேகிதனேன்னு சொல்கிறாரு. அவன் மேலே அன்பு செலுத்துறாரு. அவன் சொன்னதெல்லாம் செய்வான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை கேட்பான், செய்வான். அண்ணன் முடியும் செய்வான். நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன்னாரு. நடந்து போ, திரியினார். அவன் தேசத்திலிருந்து திரிஞ்சான். அது எல்லாத்தையும் அவனுக்கு தந்தார். எப்படி? அவன் ஆண்டவர் விசுவாசித்தான். நம்ம பாரு, அந்த விசுவாச சந்ததி தான் நம்பணும். அப்போ நம்ம யார்? தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசம். தீமை அவர் தான் நங்கூரம். விசுவாசத்தின் நங்கூரம் இயேசு கிறிஸ்து தான். நம்ம கண்ணை மூடிக்கின்னு அவரை விசுவாசிக்கணும். அவர் சொல்கிறத கேட்கணும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். எப்போதும் அவரையே நோக்கி பார்க்கணும். வேலைக்காரன் தன் எஜமான் கண்களை நோக்கி பார்ப்பது போல இயேசுவே நம்ம கண் பார்க்கணும். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா மத்தேயு 8:22-3, மத்தேயு 8:2-3, மத்தேயு 9:29-30 கூட அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாரா? அவர் சுகமாக்குனாராம். இயேசு என்ன செய்கிறாராம்? சுகமாக்குனாராம். தொட்டு குஷ்டரோகி என்ன பண்ணுறாரு? தொட்டு சுகமாக்குறாரு. இன்னொரு இடத்துல அவன் தொட்ட உடனே சுகமாயிட்டான் குஷ்டரோகி. இன்னொரு இடத்துல கூனி என்ன செய்கிறாரு? தொட்டு சுகப்படுத்துறாரு. அது லூக்கா 13:12-13 இருக்குது. மார்க் 6:13 கூட இருக்குது. என்னன்னா, கூனி வயதானவனை தாங்கி என்ன செய்கிறாரு? வயதான தாய்க்கு கை வைத்து செவித்த உடனே அந்த இது திறக்கப்படுறது இல்லையா? உடனே அந்த குருடன் கண்கள் என்ன செய்யுது? கண் திறந்தது. அது மட்டும் இல்லாமல் உயிர் வந்தது. யாருக்கு? வயதான தாய்க்கு கை வைத்து ஜெபித்த உடனே கண் திறந்தது, உயிர் வந்தது. அது மாதிரி ஜெபித்து மரணப்படுக்கை மாறியது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக செய்கிறவர். நம்ம பரிசுத்தாவியில் நிறைந்து எப்போதும் இருக்கணும். எப்போதும் பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறமா எண்ணெய் பூசி என்ன பண்ணலாம்? ஜெபித்தால் சுகம் கிடைக்கும். எண்ணெய் பூசி சில சபைகள்லாம் பாருங்கள், நமக்கெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க. அது ஒரு ஐதீகம் அல்ல, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அவன் பாருங்கள், தாவீதை அவர் இது பண்ணும்போதும் சரி, சவுலை ராஜாவாக்கும் போதும் சரி, தாவீதை ராஜாவாக்கும் போதும் சரி, ஆண்டவர் சொல்கிறாருல, அப்போ என்ன செய்கிறாரு? அது சிரசின் மேலே எண்ணெய் ஊற்றுறாரு. சாமி எண்ணெய் ஊற்றுறாரு. அப்படியே எண்ணெயில் அப்படியே வழியுது, தலையிலேருந்து எண்ணெய் வழியுது. அப்போது எண்ணெய் பூசி தான், அப்போ எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. அப்போ அதுதான் நம்மளுக்கும் இதே. இப்போது எண்ணெய் பூசி சுகம் கொடுக்குறாரு. மூப்பர்கள்லாம் போய் என்ன செய்யறாங்க? எண்ணெய் பூசி ஷெபிங்கன்றார். அப்போது ஆண்டவர் ஜபத்தை கேட்டு என்ன செய்கிறார்? நம்மளுக்கு சுகம் தரார். ஆண்டவர் பெரியவர், ரொம்ப ரொம்ப பெரியவர். அவர் கொடுக்காத சுகமே கிடையாது. எல்லாம் எப்பேற்பட்ட வியாதினாலும், மரண கண்ணினாலும், பிசாசின் கட்டினாலும், எப்படியாப்பட்ட
எந்த நோயாக இருந்தாலும் அதுக்காக தான் அவர் என்ன செய்தார், சிலுவையில் மறிச்சார். நம்மளுக்காக மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். காரணம் நம்ம தான். நமக்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள், மரண கண்ணிகள், மரணக்கட்டுகள், பாதலத்தை செய்த என் தேவன் நமக்கு உண்டு இல்லையா? வேறுபட்ட தேவன் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தில் குன்றி போகிறோம். அப்படி குன்றக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதனால் விசுவாசிக்கணும். நல்லா கண்ணை மூடிக்கினா ஆண்டவர் சொல்கிறதுக்கு போகணும். ஆண்டவர் இருக்காருக்கு ஆலோசனை கேட்கணும். அவர் தான் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, எல்லாமே அவங்க தான். என்னை எல்லாமே நம்மளால் ஒன்று செய்ய இயலாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் நம்மளுக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் மட்டும்தான் உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் என்ன இருப்பவர் பெரியவர். ஆண்டவர் பெரியவர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், ஒராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் நம்மளோட இருக்கிற. நம்ம கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த கடைசி காலங்களில் யுத்தங்கள் செய்தி கேட்பீங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இஸ்ரேல் இறங்கியிருக்குது, அமெரிக்கா இறங்கியிருக்குது, ஈரான்காரன் இறங்கி அடிக்கிறான். இப்போ இந்த யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ தெரியாது, என்ன விலைவாசிகள் தெரியாது. ஆனாலும் என்னோட பிள்ளைகளை அவர் என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் இந்த வசனங்களை வெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இதயங்களை பேசி விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வார். நம்மளும் விசுவாசிக்கணும், கர்த்தரை பின்பற்றணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. God bless you all.